இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம். செல்வச் செழிப்பாகவோ நிம்மதியாகவோ மகிழ்ச்சியாகவோ இருக்கும்போது நம்மை சுற்றியுள்ள அத்தனை பேருடைய பார்வையும் நம்மேல்தான் இருக்கும். அந்த பார்வை நம்மை கண்டு வியந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் பொறாமை நோக்கோடு பார்த்தால் அந்த கெட்ட எண்ணங்களின் தாக்கம் நமக்கு உண்டாகும். கொழுகொழுவென ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கும் குழந்தைகள் மீது ஏராளமாரின் பார்வைப்படும். அதில் கெட்ட எண்ணத்துடனும் பொறாமை குணத்துடனும் பார்க்கும் பார்வையால் குழந்தையின் உடல்நலம் பாதிப்பதுண்டு. அப்படி நம்முடைய குழந்தைகள் மீது கண்ணேறு பட்டிருக்கிறதா இல்லையா என்று எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை எப்படி சரி செய்து கொள்ள முடியும் என்று காண்போம். குழந்தை தூங்கி எழுந்திருக்கும் பொழுது அவர்களின் கண் முன்னே தாய் கட்டாயம் இருக்க வேண்டும். அம்மா எப்போதும் குழந்தைக்கு அருகில்தான் உறங்க வேண்டும். அப்போதுதான் குழந்தை பாதுகாப்பாக உணரும். ஒருவேளை குழந்தைக்கு உடல்நிலை ஏதேனும் சரியில்லாமல் போனால் அது இயல்பாக உடல் உபாதையா அல்லது கண்ணேறு பட்டதாலா என்று எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கும் ஒரு எளிமையான வழியுண்டு. குழந்தைகள் இரவு தூங்கும்போது படுக்கைக்கு வலதுபுறத்தில் தலைப்பகுதியில் ஒரு கிளாஸ் தண்ணீரை வைத்துவிட்டு காலையில் அந்த தண்ணீரை எடுத்து வெளியே ஊற்றிவிட வேண்டும். ஒரு சிறிய கல் எலுமிச்சம்பழத்தின் அளவுடையதாக எடுத்து குழந்தையின் தலையை சுற்றி வடப்புறமாகவும் பின் இடப்புறமாகவும் 3 முறை சுற்றி 2 நிமிடங்கள் தண்ணீருக்குள் போட்டு வெளியே எடுத்து இரவு குழந்தை தூங்கும் அறையில் ஒரு மூலையில் வைத்துவிட வேண்டும். அது செங்கல் கல்லாக இருந்தால் இன்னும் சிறப்பு. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.